எஸ்பி வேலுமணி சொல்றாரு, இப்ப அந்த பேரூர் ஆதீனம் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திச்சாங்க. இது எல்லாமே கட்சி வேற, கொள்கை வேற. எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நாங்க வக்பு சட்ட அது திருத்த நடுவுல மசோதா ஒரு கேள்வி வரும்போது கேட்டுக்கணும் பத்திரிகையாளர். கட்சி வேறு கொள்கை வேறுன்னு சொன்னீங்க. அந்த கொள்கை என்ன சார் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது கிளியரா அப்பயே அவர் வாயாலே புரிஞ்சிருக்கலாம். அந்த கொள்கை என்னான்னு சொன்னா அது நீங்க எடப்பாடி கிட்ட கேளுங்கன்ற வர்றாரு. வக்பு திருத்த சட்ட மசோதா வரும்போது கூட நாங்க எதிர்த்து தான் வாக்களிச்சோம். அதனால இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா தான் இருப்போம் அப்படின்றத எஸ்பி வேலுமணி ஆமா, நம்ம சொல்றாரு. சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துனதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லா வக்பு சட்டத்தை நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம்னு இவங்க சொல்றாங்கல்ல. என்ன வாக்களிச்சாங்க? வக்பு சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. என்ன போராட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இவங்க? என்ன விஷயம் பண்ணியிருக்கிறாங்க? இது அதாவது இது எதுக்காக வேலுமணியிலிருந்து எல்லாரும் இப்ப முட்டு கொடுக்குறாங்கன்னா, இப்ப முற்போக்காளர் கண்டிக்கல, திமுக காரங்க காரி துப்புறாங்க. அவங்க திமுக காரங்க இதுல அவங்க மைலேஜ் எடுக்கிறதா அதிமுக கருதுது. நம்ம போய் கலந்துக்கிட்டு தப்பு போல தருது. நமக்கு ஏதோ பிளஸ்ஸா வரும்னு பார்த்தா நமக்கு மைனஸா வருது. இதுல திமுக காரங்க கை ஓங்குது. RS பாரதி காரி துப்பாத குறையா பேசினாரு. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பாயிண்டா புள்ளி வச்சு பேசுறாரு. திமுக திசை திருப்புதுங்கிறாங்க. அதாங்க கேட்கிறாரு. நீங்க பெரியார் அண்ணா சேகர் பாபு என்ன கேட்கிறாரு? நீங்க பெரியார் அண்ணாவை சொல்றத கூட விட்டுருங்க. எம்ஜிஆரை குறித்து, ஜெயலலிதா அம்மையாரை குறித்து எவ்வளவு இழிவா அண்ணாமலை பேசினார். அவர் பக்கத்துல போய் உட்காரீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்பதானே கூட்டணி வேணாம்னு சொன்னாங்க. ஏங்க இப்போ பேச நினைப்பதான் அவரு அதுக்காக மாற்று கருத்து போயிட்டு அவர் தலைவரா இல்லையே. மேடையில உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் கூட தான் போய் இருக்கிறீங்க. அப்ப அது குறித்து கேட்கிறாரு. என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகுது. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இவங்க மாநாடுக்கு போனா முருக பக்தர்கள் ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா முருக பக்தர்களே அதிமுக எதிர்க்கிற கட்டமைக்கு மாறுது. அதிமுக திமுகவை சேர்ந்து 3 பிரமுகர்கள் கேள்வி தலைமை கூட இன்னும் கேட்கல. இவங்களுக்கு கேட்டா போதும் இருக்கு. அதையே தாங்க முடியல இவங்களால. இன்னும் உதவி கேட்டாருன்னு அவ்வளவுதான் இவங்க கதை கந்தலாயிடும். அதனால என்ன, இந்த 3 பேர் ரவுண்டு போட்டு இவங்க சேகர் பாபுவும் கடுமையா பேசினாரு. அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்தாரு. RS பாரதி கடுமையா அறிக்கை கொடுத்திருந்தாரு. இது வெளியில போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. இல்ல, முருக பக்தர்கள் அந்த மாநாட்டுல தீர்மானம் போட்டது நாங்க ஏற்கல, அந்த வீடியோவை ஏற்கல, அதெல்லாம் தெரியாம அதெல்லாம் இப்பதாங்க சொல்றாங்க. ஏற்கல இப்படி பிரச்சனை இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. இப்ப என்னன்னா இவங்க ஏற்றாங்க. ஆன்மீக மாநாடு நாங்க நினைச்சோம். நான் இப்பவும் சொல்றேங்க, என்னோட அடிப்படை என்னன்னா இவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏற்கலங்கிறது இல்ல. அந்த மாநாட்டுக்கு போனது தப்பு இல்லையா? அது ஒரு ஆன்மீக மாநாடு. அது இந்து முன்னணி மாநாடுங்க. ஆன்மீக மாநாடு யார் சொல்றா? எந்த முருக பக்தர்கள் சொல்றாங்க? இந்து முன்னணி மாநாடு. அது அடையாளமா தான் அந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எது முஸ்லீமுக்கு எதிராக பேசுறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறாங்க. அது ஆன்மீக மாநாடா? அந்த ஆந்திராவில ஒருத்தர் வந்தாரு முதலமைச்சர் பவன் கல்யாண். அந்த பவன் கல்யாண் என்ன பேசுறாரு?